வருட காலம் தோற்காத பாராளுமன்ற உறுப்பினராகவும் எனது அன்புக்குரிய தலைமையாகவும் இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டு, காரணம் நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமே எனது தலைமைதான். அவரோடு இணைந்து எம்மோடு இணைந்து எமது கட்சியில் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகல ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அமைப்பாளர்கள், தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர நன்றி. அன்புக்குரிய மதகுருமார்களையும் வணங்கிக் கொண்டு வெற்றி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக இங்கு அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த கிளிநொச்சி வாழ் மக்களே, எனக்கு நன்கு தெரியும், அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் நன்கு தெரியும். காரணம், நான் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வவுனியா மாவட்டத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் அதிக தொப்புள் கொடி உறவு போல ஒரு உறவாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த கிளிநொச்சி மாவட்டம். காரணம், இந்த புறம் 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 என்று முடியக்கூடிய சகல கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 52 வருட காலத்துக்கு மேலாக வரலாற்றை கொண்ட எமது மலையக மக்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த மலையக மக்கள் காலங்காலமாக காணிகளின்றி, காணிக்குரிய ஆவணமின்றி, வீட்டு திட்டங்களின்றி புறக்கணிக்கப்பட்டு வருவது உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் என்பதை அன்புக்குரிய மக்களை மறந்து விடாதீர்கள். நாங்கள் எமது கௌரவ தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ரணில் விக்ரமசிங்க அவர்களை நம்புங்கள், அவரை நம்புங்கள், இவரை நம்புங்கள் என்று நாம் சொல்லவில்லை. எங்களை நம்பி, எங்களது அமைச்சரை நம்பி நீங்கள் வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவரால் மட்டுமே உங்களது வழிகளை அறிய முடியும். இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்திற்கு ஏமாந்து இந்த மக்களை பிழையான திசைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஏமாந்து விடக் கூடாது. அன்புக்குரிய கிளிநொச்சி வாழ் சொந்தங்களே, காணியற்ற மக்களுக்கு காணி தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரியுங்கள். அதே போல காணியற்ற மக்கள் உட்பட காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம் தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரியுங்கள். உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாச அவர்கள் இங்கு கொண்டு வந்த ஒரு வீட்டு திட்டம். நான் நினைக்கிறேன் இதில் முக்காவாசி மக்களுக்கு அந்த அறகுறை வீட்டு திட்டத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. காரணம், அவர் அந்த காலத்தில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக தனக்கு அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதியை 5 மடங்காக 10 மடங்காக பிரித்து 1 லட்சம் 2 லட்சம் கட்ட காசு, கட்டுங்க காசு என்ற மாதிரி கொடுத்து, இன்று கொட்டகைக்குள் இருந்தாலும் நாங்கள் மழையில் நனையாம இருந்தோம். ஆனால் சஜித் பிரேமதாச அவர்கள் சுயநல அரசியலுக்காக இந்த மக்களை ஏமாத்தி அத்திவாரத்தை கட்டுங்கள், அடுப்படியை கட்டுங்கள் என்று கூறி இன்றைக்கு நடுத்தெருவில் விட்டது யார்? சஜித் பிரேமதாச அவர்கள். அவர் மீண்டும் வந்து சொல்கிறார், கிளிநொச்சி மக்களே தனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, நீங்கள் இதை தயவு செய்து நம்பிவிட வேண்டாம். அதே போல ஜேவிபி அனுரையை பற்றி நான் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். அன்பானவர்களே, இளைஞர் யுவதிகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையிடமோ அல்லது தாத்தா பாட்டியிடமோ கேட்டு பாருங்கள், ஜேவிபி என்றால் என்ன, ஜேவிபியினுடைய வரலாறு என்றால் என்ன என்று சொல்லி. அவர்கள் நன்கு உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அதே போல மேன்மதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஊடாக எமது வன்னி பிரதேசம் மட்டுமல்ல, இந்த கிளிநொச்சியில் கூட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விடுவித்து தந்திருக்கின்றார். இன்னும் இந்த காணியற்ற மக்களுடைய துயர் துடைத்து அனைத்து மக்களுக்கும் 1 ஏக்கர், குறைந்தபட்சம் 1 ஏக்கர் காணி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே புல்லடியிடுங்கள். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல. காரணம் என்னென்று சொன்னால், வவுனியா மாவட்டத்திலே 25,000 ஏக்கர் காணிகளை இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எமக்கு விடுவித்து தந்திருக்கின்றார். அடுத்ததாக கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் விடுவிப்பதற்கு ஆயத்த நிலையில் இருக்கின்றன. நீங்கள் சஜித்தையோ அல்லது அனுரவையோ ஆதரித்தால் இந்த காணியற்ற மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அன்பானவர்களே, நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அதே போல எமது கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்
இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தார்கள். இன்று அவரது வேலை திட்டம், அவரது கொள்கை, அவரது பயணம் சரியென்று காட்டுவதற்காக இங்கு அணிதிரண்டு வந்துள்ளீர்கள். அன்பானவர்களே, மறக்காமல் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அந்த வாக்குச்சீட்டில் கீழிருந்து மேலாக 3வது இடத்தில் சிலிண்டர் சின்னம் இருக்கின்றது. அதற்கு நேரே புல்லடியிட்டு எமது பிரதேசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும், எமது பிரதேசத்தை வளப்படுத்த வேண்டும். காணியற்ற மக்களுக்கு காணி வழங்குவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். காணி ஆவணம் வழங்குவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். வீட்டு திட்டங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அன்பானவர்களே, நான் இந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி ஒரு குறுகிய வருட காலம் நான் எமது அமைச்சர் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் இந்த மாவட்டங்களில் முன்னெடுத்திருக்கின்றோம். காணியற்ற மக்கள், வீடற்ற மக்கள், காணி ஆவணமற்ற மக்கள், இப்படி பல வேலை திட்டங்கள். உதாரணமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் சகலருக்கும் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர். நீங்கள் நினைக்க கூடாது குடிநீர் என்றா மற்ற குடிக்கிற நீர் அந்த தண்ணியை கொண்டு வந்தவர் உங்களோட பாத்திய ஐயா. அதை நான் சொல்ல வர இல்லை. அதாவது சுத்தமான குடிநீரை கொண்டு வந்தவர் எமது கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். காரணம், அவருக்கு ஆதரவாக துணையாக இருந்தவர் யார்? ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அன்பானவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எமது பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே வறுமை கோட்டுக்குள் உட்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமா, 2 வருட காலத்துக்கு முன்பு நாம் பட்ட கஷ்டங்கள், அடுப்பெரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய்க்கு நாம் பட்ட கஷ்டம், பால்மாவுக்கு நாம் பட்ட கஷ்டம். அன்று அந்த நாட்டை பொறுப்பெடுக்காமல் அனாதையாக இருந்த இந்த இலங்கை திருநாட்டை வலுக்கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொறுப்பெடுத்த ஒரு குறுகிய நாட்களிலே இந்த நாட்டை ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இன்று அவரால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருநாட்டை தாங்கள் பொறுப்பெடுப்பதற்காக இன்று முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சஜித்தும் அனுரையும். அன்பானவர்களே, இது சாத்தியமா? இது நியாயமா? அன்றைக்கு உங்களோட கையில கொண்டே இந்த நாட்டை கொடுத்தோம். அரசாங்கமே ஓடின காலம், கையில கொண்டே கொடுக்கிற நேரம் நீங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு, அதாவது உதாரணமாக சொல்லணும்னா, நாங்க ஒரு அழகான வீட்டை கட்டியிருப்போம். கஷ்டப்பட்டு சீமந்த குழச்சி நாங்களே சித்தாள் மேசன் வேலையெல்லாம் பார்த்து நாங்களெல்லாம் கட்டினதுக்கு பிறகு அந்த நோகாம நொங்கு குடிக்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்குத்தானே, என்னக்கா? அதே மாதிரி நான் இவர் கட்டின வீட்டுக்கு அவங்க வந்து குடியேறுற மாதிரி தான் இப்ப சூழ்நிலை இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் ஒரு சர்வதேச தலைவர்களை சந்தித்து கதைக்காத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் சஜித் பிரேமதாச. அவர் வந்தா இந்த நாட்டை கட்டியமைக்க இயலுமா? அப்படித்தான் அவர் வந்தாலும் 2 மாதம் அல்லது 3 மாத காலத்தில் பழையபடி நாங்க பால்மாவுக்கு லைன்ல தான் நிக்கணும். அனுரகுமாரோட திட்டம் என்ன? இந்த ரணில் விக்ரமசிங்க ஐயாவை பற்றி எந்த நேரம் குறை சொல்றதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவர் 10,000 ரூபாய் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வை கூட்டினால் உடனடியாக அடுத்த நாள் பத்திரிகையில வருது சஜித் அவர்கள் 20,000 கூட்டினார். நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1 லட்சம் ரூபாயை 22 சொல்லியிருந்தா அவர் உடனே 2 லட்சத்தை சொல்லி இருப்பார். அது சாத்தியம் இல்லை. அப்ப எங்களை தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தோழர் சொல்ற மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை தான் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னெடுத்து வருகிறார். நான் பாராளுமன்றத்தில் இருந்த அங்கு நான் அடிக்கடி சொல்றது, பாராளுமன்றத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறைஞ்சது 6 மாத கழிச்சு தான் அந்த பாராளுமன்றத்துக்கே வந்தார். வார நேரம் பின் அந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய வரிசையால தான் ஜனாதிபதி வந்தார். தனியொருவராக வந்து இந்த நாட்டை பொறுப்படுத்தி சீராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே நீங்கள் புல்லடியிட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்நியூஸ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.